ஸோ இந்த வீடியோவில் ஒரு மீடியம் லெவல் லீட் கோட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டோட்டல் ஸ்ப்ளிட் கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குல்ல, இதில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்க ஸ்ப்ளிட்டு, இந்த 3 டிஜிட்ஸ் ரைட் சைடு இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்கு? 10 இருக்கு. ரைட் சைடில் 4 - 8 7. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ ரைட் சைடில் இருக்க வேல்யூஸோட சம்மை விட கிரேட்டரா இருக்கணும். ஓகேவா? இப்போ இதோட சம் என்ன? 4 - 8 -4 + 7 3. 10 is greater than 3. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இது வந்துட்டு ஒரு வேலிட் ஸ்பிளிட். இப்போ ஸ்பிளிட் வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஸ்பிளிட் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பிளிட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் 10 and 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைடில் 10 இருக்கும், 4 இருக்கும். ரைட் சைடில் -8ம் 7ம் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூஸோட சம், அப்புறம் ரைட் சைடில் இருக்க வேல்யூஸோட சம் என்ன வரும்? 14 வரும். இங்க என்ன வரும்? -1 வரும். ஸ்டில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டா? லைக் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூஸோட சம்மும் ரைட் சைடில் இருக்க வேல்யூஸோட சம்மும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்க சம் வந்து கிரேட்டர் தென் ரைட் சைடாக இருக்கணும். அப்படி இருந்தால் இது ஒரு வேலிட் ஸ்ப்ளிட். ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டோட கவுண்ட் என்ன ஆகும்? 2 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அண்ட் இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் எடுத்துக்கிட்டீங்க லெஃப்ட் சைடில் அப்படின்னா 10 4 -8. ரைட் சைடில் வந்துட்டு 7 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 3 வேல்யூஸோட சம் என்ன? 14 14 - 8னா 6 வருமா? ஓகே, 6 அண்ட் இந்த சைட் 7 ஒரு வேல்யூ தான் இருக்கு. பட் 6 வந்துட்டு 7ஓட ஒரு கிரேட்டர் வேல்யூ கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இது வந்துட்டு ஒரு வேலிட் ஸ்ப்ளிட் கிடையாது. ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். சரி, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண என்ன பண்ண போறோம்னா டோட்டல் சம்மை கால்குலேட் பண்ணிடுவோம். இதில் இருக்க இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோட டோட்டல் சம் வந்துட்டு சே S1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 10 + 4 14, 14 - 8 6, 6 + 7 13. 13ங்கிற வேல்யூ இங்கே கிடைச்சிரும். அண்ட் ப்ரிஃபிக்ஸ் சம் அல்காரிதம்னா, ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அண்ட் ஸ்ப்ளிட் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துமே ஃபர்ஸ்ட் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன லாஜிக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இது ஓவரால் சம் கால்குலேட் பண்ணி இங்கே வச்சிருக்கோம். ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் இங்கே ஐட்ரேட் பண்ணிட்டு வரும்போதும் அந்த வேல்யூவோட சே இப்போ 10 இருக்குன்னா 10 வந்து ப்ரிஃபிக்ஸ் சம்முக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ப்ரிஃபிக்ஸ் சம்மோட வேல்யூ இப்போ 10 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம்மோட வேல்யூ 10 இருக்கும். அந்த 10ங்கிற வேல்யூவை நீங்கள் இந்த ஓவரால் சம்ல இருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஓவரால் சம்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? 13 - 10 நம்மளுக்கு 3ங்கிற வேல்யூ கிடைச்சிரும். கரெக்டா? அண்ட் இது வந்துட்டு ஒரு லூப்புக்குள்ள போட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி கிடைக்கும் போது அது வேலிட் ஸ்ப்ளிட் அப்படின்னா ஸ்ப்ளிட்டோட கவுண்ட்டை இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஓவரால் சம்மை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடுவோம். ப்ரிஃபிக்ஸ் சம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேல்யூவா ஐட்ரேட் பண்ணிட்டே வரும். இப்போ 10 ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம்னா ப்ரிஃபிக்ஸ் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 போட்டால் ப்ரிஃபிக்ஸ் சம்மோட வேல்யூ 10 ஆகிடும். அண்ட் அந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறோம். அது எப்படி செக் பண்ணுறோம்? ப்ரிஃபிக்ஸ் சம் if it is greater than or equal to என்னது? S1 minus prefix sum. கரெக்டா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வேலிட் ஸ்ப்ளிட். அப்போ நம்ம கவுண்டோட
ஸ்பிளிட் கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ இந்த கோடில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் சொன்னதை அப்படியே கோடில் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் சம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதை 0க்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சு இனிஷியலைஸ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பிளிட் கவுண்டோட வேரியபிள் ஒன்று, இதையும் 0க்கு இனிஷியலைஸ் பண்ணி விட்டுறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொன்னாப்புல சம் கால்குலேட் பண்ணோம். அதுக்கு S1 is equal to sum of nums போட்டால் போதும். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் லூப்ல என்டர் ஆகிறோம். ஃபார் I in range of len of n -1. ஸோ n-1 டேர்ம்ஸ் மட்டும்தான் இங்கே அக்சஸ் பண்ணுறோம். சரி, இப்போ வந்துட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு nums of I. அண்ட் தென் ரைட் சைடு வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு சும்மா ரைட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் சம்மில் இருந்துட்டு அந்த ப்ரிஃபிக்ஸ் சம்மை மைனஸ் பண்ணிட்டா போதும். அண்ட் இப்போ அந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு ஸ்பிளிட் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் மட்டும் பண்ணோம். ப்ரிஃபிக்ஸ் எஸ் இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் சைடாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பிளிட் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. return split count. Oh, nums. ஸோ நம்மளோட அப்ரோச் ஒரு எஃபிஷியண்டான ஒரு அப்ரோச் தான். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.